இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2021 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 25 சீட்டுகளை ஒதுக்கியது. இம்முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு 41 சீட் கேட்டு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். மூத்த தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி, எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்டோர் திமுகவுக்கு எதிராக பகிரங்கமாக பேட்டி கொடுத்து வருகின்றனர். கடுப்பான திமுக தலைமை பங்கு இல்லை என பலமுறை கூறிவிட்டது. இதனிடையே தவேகாவுடன் சில காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருகின்றனர். இதனால் கூட்டணி திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. அது பற்றி கேட்டதற்கு, நாங்க குழு அமைத்து ரொம்ப நாளாகிடுச்சு, திமுக தான் தாமதிக்கிறது என்றார். காங்கிரஸை திமுக புறக்கணிக்கிறதா என்ற கேள்விக்கு, கூட்டணி கட்சிகளை நாங்கள் அவமதிக்க மாட்டோம், ஆனால் அதிக சீட் விஷயத்தில் உறுதியாக இருக்கிறோம் என மாணிக்கம் தாகூர் கூறினார். திமுக கூட்டணியில அந்த தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு குழு அமைக்காம காலம் தாக்கிட்டே வர்றாங்க. காங்கிரஸ் கட்சி தயாரா இருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து? காங்கிரஸ் கட்சி டிசம்பர் 1 தேதியே குழு அமைத்து விட்டது. திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வப்பிரதை அவர்களும், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் 2 செயலாளர்களும் சேர்த்து 5 குழு அமைத்து காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய டிசம்பர் 3 ஆரம்பித்து இப்போ பிப்ரவரி இன்னைக்கு தேதி 8, ஏறக்குறைய 36 நாட்களாக காத்திருக்கிறது. திமுக எப்பொழுது குழு அமைக்கிறதோ காங்கிரஸ் கட்சி பேச தயாராக. திமுகவுடைய கூட்டணிங்கிறதுக்கு குழு அமைச்சாச்சு. திமுகவுடைய குழு பேச்சுவார்த்தை தொடங்கிருக்கோம். 36 நாளாக காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறது அவர்களுடைய குழுக்காக. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்கிற கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் நண்பர்களை அவமானப்படுத்தாதவர்கள், நாங்கள் தோழமைகளை நாங்கள் மதிப்பவர்கள். அதற்காகத்தான் 36 நாளாக காத்துக்கிட்டோம். திமுக பழனிக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக பழனின்னு சொல்றீங்க, திமுக 36 நாளாக காத்துருக்குன்னு சொல்றீங்க. அப்போ திமுக அவங்க புறக்கணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 36 நாள் அதை சொல்றது. டிசம்பர் 3ஆம் தேதி நியமிச்சிருக்கோம். நாங்கள் இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிக்கிற வேண்டியது உங்கள் கணக்கு, உங்கள் திறமை. திமுக காங்கிரஸ் தொண்டர்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கூட்டணி திமுகவுடன் கூட்டணி தொடர்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி வலுவாக இருக்கணும் என்று காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. உரிய மரியாதை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. இதெல்லாம் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கைகளாக இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனவரி 17ஆம் தேதி கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரிடம் 39 தலைவர்களை அழைத்து தனித்தனியாக கருத்து கேட்டார்கள். அந்த தனித்தனியாக கருத்து கேட்பில் மெஜாரிட்டியான தலைவர்கள் சில உண்மைகளை தெளிவாக எடுத்து சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை மிக மிக அவசியமானது. காங்கிரஸ்காரர்களுக்கு மரியாதை அவசியமானது. மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினோம். காங்கிரஸ் கட்சி தலைமையும் அதை உரியவர்களுக்கு சொல்லியிருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கு. மரியாதை நான் சொல்றோம், அது தொகுதியினுடைய எண்ணிக்கையா இல்லாட்டி எந்த சைடு வச்சுருக்கீங்க? ஆட்சி பங்கு தொகுதிகள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அந்த மரியாதைன்றது இந்த 2 கேட்டகரியில் வருமா சார்? மரியாதைங்கிறது மரியாதையில தான் வரும். திமுக கூட்டணியில காங்கிரஸ் அதிகார பகிர்வுன்னு சொன்னீங்க. அந்த நிலைப்பாட்டுல ஜனவரி 17ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் திரு வேணுகோபால் அவர்களும் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களும் 4 பேரும் உட்கார்ந்து ஒவ்வொரு ஆளா 39 பேரை கூப்பிட்டு ஒரு ரூம்குள்ள அடைச்சிட்டு உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கருத்தை கேட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாரும் உட்கார வச்சு சொன்னது என்னன்னா, இதுக்கு மேல இந்த எந்த விஷயங்களை பற்றியும் பத்திரிகையில் பேசக்கூடாதுன்னு சொன்னார். அதனால நான் கட்சி தலைமையை முழுமையாக நம்புறேன். அதனால நான் சொல்ல வேண்டியதை என் தலைமையிட சொல்லிட்டேன். நான் காத்திருக்கேன். என் கட்சி தலைமையை பொறுத்த மட்டும் நாங்கள் எல்லாரும் என்ன சொன்னோம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு நாள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அது 39 பேர்ல ஒரு 6-7 பேர் வேணா சரி பார்த்துக்கங்க அப்படிங்கிற விளையாட இருக்கலாம். எல்லாருமே 30 பேருக்கு மேல
ஒரே கருத்தோட தான் ஒத்த கருத்தோடு இருக்கோம். அந்த கருத்தை தமிழக அந்த குழு தலைவர் திரு கிரீஷ் சோடங்கர் வலியுறுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. 30 பேர் வந்து அதிகார பகிர்வு என்பது உறுதியான அதை கிரீஷ் சோடங்கர் கேட்கணும். அவர் கிரீஷ் சோடங்கர் தான் உள்ள இருந்தது. கிரீஷ் சோடங்கர் தான் உள்ள இருந்தது. திரு வேணுகோபால் தான் உள்ள இருந்தது. திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் உள்ள இருந்தது. திரு கார்கே அவர்கள் தான் உள்ள இருந்தது. அதனால அவர்களுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் உண்மையான செய்திங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும். அவர்கள்ட்ட கேள்வி.